ஃபார் அஸ். அடுத்தபடியாக சரண்யா, நீங்க சொல்லுங்க. நான் சரண்யா, திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு. என்னோட நேட்டிவ் வந்து தேனி. 4வது பொண்ணு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும், ஒரு புக் இருந்தால் போதும். நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்து மதுரைக்கு வரும்போது கணவரும் அப்படித்தான். அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா, முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடித்த உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபோநெட் நாமக்கல்ல. இப்போ நான் ஜாபில் இருக்கேன். இப்போ வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையாக வரேன். நானா தனியாக வரேன், யாரும் இல்லை. அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை. நான் தனியாக வரேன். இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் நான் வந்து டெலிவரி கொண்டு நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, ஏரியாக்குள்ளே இருக்குது. நானாக போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவனிச்சாங்க என்ன. எல்லாமே நான் தமிழ்நாடு 2 டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான். அவங்க வந்து என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார். தமிழ்நாடு முழுக்க ஜாலியாக சுற்றுவேன் நிஜமாவே. என்னை சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேலே நின்று கத்திட்டு வந்திருக்கேன், நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இருந்தது சரண்யா நீங்க சொன்னது. யதார்த்தமா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, திருப்பரங்குன்றம் மலை மேல எழுந்து நின்று எப்படி கத்துனீங்க? நான் ஜெயிச்சுட்டேன் முருகா. கேட்கல எனக்கு. நான் ஜெயிச்சுட்டேன் முருகா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க சரணி, நிஜமாவே ஆசம். நீங்க சொன்னதுல நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக திவ்யா, சொல்லுங்க திவ்யா. என் பேர் திவ்யா. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்துன்ற ஊர்ல இருந்தா வரேன். நான் இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஷிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் சோலார் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். ஸோ என்னுடைய சூழ்நிலை சொன்னோம்னா கிட்டத்தட்ட நெசவாளர் குடும்பத்துல தான் பிறந்திருக்கோம். ஸோ என்னோட பேர் வந்து எங்கள் அப்பா பேர் விஜயகுமார், அம்மா பேர் தேவி. 2 பேருமே நெசவு தொழில் தான் பண்ணுறாங்க. நெசவு தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் ஃபுல்லாக உழைச்சா மட்டும்தான் வருமானம் வரும். ஸோ நான் டிப்ளமா வரைக்கும் என்னோட ஊர்லேயே முடிச்சுட்டு வந்துட்டேன். டிப்ளமா படித்தா வேலைக்கு வந்துடலான்ற தைரியத்தில் தான் வெளியே வந்தேன். வெளியே வந்து ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணப்போ எல்லாமே ஒரு இன்டர்ன்ஷிப் தான். நீ 1 இயர் ஒர்க் பண்ணாலும் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணினா நீ 1 இயர் அந்த 1 இயர் தான் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து நீ அடுத்த வேலை தான் தேடி போகணும். எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலுமே உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ நான் 3 வருஷம் முடிச்சிட்டேன். கரெக்டாக 2022 எண்டு. அந்த டைமில் எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா நெல்லூர்பேட்டைன்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில் நாங்கள் கவுண்டன்யா மகாநதி கரையோரம் தான் இருப்போம். ஸோ அந்த கரையோரம் எப்போவுமே டிசம்பர் மாதம்னா மழை வெளுத்து வாங்கும். ஸோ அந்த கரையில் வெள்ளம் வந்து புரண்டு ஓடும். ஸோ ஒவ்வொரு இயர் எண்டுமே எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும். உயிர் இருக்குமா இருக்காதானே தெரியாது. அந்த மாதிரி மழை தண்ணி வெள்ளம் வந்துடும். வீட்டில் இருக்க எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களெல்லாம் வெளியே அமிச்சிட்டு அம்மா அப்பா மட்டும் வந்து வீட்லேயே இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் அடிச்சிட்டு போயிடும். ஸோ எங்களோட சர்டிஃபிகேட்லாம் பாதுகாக்கிறதுக்காக வீட்லேயே எல்லாத்தையும் தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 3 நாள் ஆக தண்ணி குறைய தான் அவங்களால வெளியவே வர முடியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உயிர் சேதம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு 300 குடும்பம் இருந்தது. அந்த 300 குடும்பத்தையும் வந்து வெளியேற்றிட்டு அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஸோ இடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் வாடகை வீடு தேடி வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் 3 வருஷம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எனக்கு வீட்டில் வேலை இல்லை. ஸோ நான் வெளியே போக ஆரம்பித்தேன். இன்டர்வியூவே தேட ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய கிடைக்கல. போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஸோ அம்மா அப்பாவுக்கும் வேலை இல்லை, நெசவு தொழில், வீடு இல்லாதனால வாடகை வீட்டிலலாம் போயிட்டு பண்ண முடியாது. ஸோ அம்மா அப்பாவுக்கும் வேலை இல்லை. என் அக்காவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா, சென்னையில் ஒரு ட்ரைனிங்காக இருந்தா. ஸோ வீட்டில் யாருக்கிட்டையுமே ஒரு வருமானமே இல்லாத நிலமையில எனக்கு 2022 எண்டில் ஒரு கால் வருது. ஃபர்ஸ்ட் சோலார் ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அதில் வந்து உமன்ஸ்க்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இந்த கரெக்டாக இன்னைக்கு டேட்டில் தான் வந்து டிசம்பர் 12க்கு நான் 2022 எண்டில் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். முதல் நாளே பார்த்துட்டு நீங்கள் மலேசியா வரைக்கும் போகணும், கண்டிப்பாக மலேசியாவில் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அனுப்புனாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக எப்படின்னா போனால் 6 மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ உமன்ஸில் வெளியே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி ஊரில் இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அப்பா அம்மாவில் கன்வின்ஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி சென்னை வந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் யூஎஸ்க்கு அனுப்புனாங்க.
ஸோ அதெல்லாம் நம்ம வாழ்நாள்லயே பார்க்க முடியாத ஒரு இடம். நம்மளுடைய உலகத்தோடைய அடுத்த எண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஒரு 4 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் வெறும் டெக்னீஷியன் ரோல் மாறி இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 பேர் வந்து நான் அவங்கள லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் டிப்ளமோ படிக்க முடிஞ்சது. 97% எடுத்துமே சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் வாங்கி முடியுமே அம்மா அப்பாவால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சாங்க. ஸோ அது என் கரியர் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போயும் என்னோட இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அட்வான்ஸாக எனக்கு வந்து இன்ஜினியரிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என் வாழ்க்கையோட திருப்பு முனை இந்த வேலை வாய்ப்புனால மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மலேசியாவுக்கு போயிட்டு அப்புறம் யூஎஸ்க்கு ட்ரைனிங் போயிருக்கீங்களா? வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மேடையில வந்து நீங்க ஒருத்தர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுடைய வெற்றியை சேர்ந்து தான் கொண்டாடுறோம். ஆக்சுவலா வீடு கட்டிட்டீங்களா? அது சொல்ல மறந்துட்டேன், கட்டிட்டோம். சூப்பர் மேடம், வீடு கட்டிட்டீங்கன்றத சொல்ல மறந்துட்டீங்க. அவ்வளவு பிஸியா இருக்கும் நம்ம இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட்டு. ஆனா உங்களுடைய டிப்ளமாக்கும் சரி, உங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் சரி, உங்களுடைய ட்ரைனிங்க்கும் சரி, மலேசியா யூஎஸ்க்கும் சரி, இதோ வீடு கட்டினதும் சரி, இங்கிருந்து வாழ்க்கையில் நடக்க போகும் எல்லா விஷயங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச். யூ மேக் அஸ் ப்ரவுட். தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். ஆக்சுவலா தமிழ்நாடு கொண்டு வந்திருக்க டெவலப்மெண்ட் மாடல் ஒன்று வந்து என்னன்னா, நிறைய தொழில் நகரங்கள் உருவான போதும் கூட அதுல பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்குங்கிறத தொடர்ந்து என்ஷூர் பண்ணிட்டே வந்ததோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெண்களை, நம்ம தமிழ் பெண்களை இந்த மேடையில நெஞ்சு நிமிர்த்தி நிக்க வச்சிருக்கு. தேங்க்யூ டீம், தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் மேடைக்கு வந்த நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். ட்ரூ ராக் ஸ்டார்ஸ். தேங்க்யூ.